ஆக்ஷன். நீங்க அந்த மாதிரி பர்ஸ் பாப்பீங்களா? வாயில எடுத்தாலும் கண்ணாடி எடுத்தாலும் பர்ஸ்ல பேக்ல இருந்தா நீங்க எடுத்துட்டீங்க. நாங்க பாஸ்ல இல்ல. நான் பர்ஸ் எடுத்து போறதே இல்ல. யார் பண்ணீங்களா? யார் என்ன பிரச்சனை? என்ன பிரச்சனை? யார் நீங்களா? நீங்க பர்ஸ் பண்ணுங்க. நீங்க போலீசியா பத்தி யாரு கேக்குற நீ? மப்பில இருக்கீங்க அதான் கேக்குறேன். மப்பில ஆமா கிரேட் போலீஸ் மப்பில தான் இருப்பா. உனக்கு இந்த விளக்கெல்லாம் தேவையில்லை. நீ யார் என்ன பிரச்சனை? உங்களுக்குள்ள என்ன பிரச்சனை? பிரச்சனை ஆச்சு. இந்த அம்மா பார்த்து கல்யாணம் எடுத்தாங்க. கல்யாணம் எடுத்து பர்ஸ் எடுத்தா. சரி எடுத்து போகும்போது சேர் தட்டி விட்டுச்சு. நீ எடுத்து கொடுத்த. அவன் எடுத்து கொடுக்கலாம்னு போன சேர் நான் பாத்துட்டு இருந்தேன் சார். அவர் எடுத்து கொடுக்குற மாதிரி தெரியல. அவர் திருப்பி போற மாதிரி இருந்தாரு. சரி நீங்க எடுத்து கொடுத்தா எது உண்மை என்னன்றது டிவி பார்த்தா சிசி கேமரா பார்த்தா தெரியும். இவர் முதல்ல எல்லாம் ஸ்டேஷன் நடந்து போலாம். ஃபர்ஸ்ட் செக் பண்ணிடலாம் வாங்க. அப்ப செக் பண்ணிடலாம். ஆமா உன் பர்சனல் நான் போய் ஸ்டேஷன்ல செக் பண்ணிட்டேன். கரெக்ட்டா சார் ஒரு சிசி செக் பண்ணி சார் தெரியும் உங்களுக்கு. ஸ்டேஷன் வாங்க. ஏதோ ரசூல சார் அந்த மாதிரி செக் பண்ணுங்க. ஸ்டேஷன் வாங்க. எதுக்கு நான் வரணும்னே எடுத்து தப்பா செக் பண்ணிடா. யார் எப்போ போவாங்க? யார் யாருக்கு தெரியும்? ஸ்டேஷன் நடமா எல்லாம் ஸ்டேஷன்ல நான் ஸ்டேஷன் செக் பண்ணுங்க சார். எல்லாம் கிடையாது. சார் சொல்றாருல நீங்க வச்சிருக்கீங்க நம்ம ஸ்டேஷன் நான் எதுக்கு தப்பு பண்ணாத எதுக்கு ஸ்டேஷன் போறீங்க? பண்ணிக்கலாம் வா. நான் செக் பண்ணி எவ்வளவு நேரம் செக் பண்ணீங்க? வாயில ஸ்டேஷன் வரணும். நான் இதெல்லாம் ஸ்டேஷன் வரணும் சார். நீங்க நடந்துட்டீங்க. இந்த மாதிரி எத்தனை செக் பண்ணீங்க. பேக்ல இருந்தா நீங்க எடுத்தீங்க. நீங்க பேக்ல இருந்தா எடுத்தீங்க. கீழ எல்லாம் விழல பர்ஸ். வீட்ல யாருமா? வீட்ல யாரு? நீங்க யாரு? செல்வத்தோட வேலை செய்யறாருமா அவங்க ஃப்ரெண்ட். அவர் இல்லீங்களா? உள்ளதான் இருக்காரு. இது வரைக்கும் யாரும் வீட்டுக்கு கூப்பிட்டு வந்தது இல்ல. சரி கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. என்னங்க? யாரோ உங்க ஃப்ரெண்ட் செல்வன் சொல்லிட்டு யாரோ வந்திருக்காங்க. வரமா என்னப்பா ஃபோன் பண்ணா எடுக்க மாட்டே, பணம் வாங்கிட்டு கால் பண்ணா எடுக்க மாட்டே, என்னதான் நினைச்சிட்டு இருக்கீங்க மனசுல? அர்ஜென்ட் தானே காசு வாங்கினேன். நான் எவ்வளவு மரியாதை காசு கொடுத்தேன். டேய் மனசாட்சி இருக்கா உனக்கு? அர்ஜென்ட் தானே கொடுத்த உனக்கு கொடுத்த நீ கால் பண்ண எடுத்த நீ எல்லாம் ஒரு மனுஷனா நீ? ஒண்ணு இல்ல நீங்க போங்க. என்கிட்ட அர்ஜென்ட் பணம் வாங்குறாரு. அவன் அம்மா உடம்புல பணம் வாங்குறாரு. கால் பண்ணா எடுக்க மாட்டாரு. அப்புறம் எதுக்கு ஒரு பணம்னாரு? இல்ல நான் சொல்றேன் நீங்க போங்க. ஆனா நீ போங்க. நான் பாத்துறேன் நீ போங்க. டேய் என்னங்க பிரச்சனை? ஒண்ணு இல்ல நீ உள்ள போங்க. உள்ள போய் வேலைய பாருமா. சொல்லுங்க என்னன்னு. இல்ல நீ உள்ள போமா. டேய் வெளிய வர போய் வெளிய போய் பேசு. அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை காசு வாங்குறாங்க. நான் கால் பண்றேன் 100 முறை பண்றேன் எடுக்கல. வீட்டை தேடி வந்திருக்கேன் இப்ப நான். இன்னும் மரியாதை ஒரு அர்ஜென்ட் கேட்டா கொடுத்தேன் நான். மனசாட்சி இருக்கா அவருக்கு? அண்ணா இருங்க. ஏன் காசு வாங்குன? அதெல்லாம் ஒண்ணு இல்லம்மா. நான் பொண்ணு சொல்றேன். தயவு சொல்றது கேளு. ஏங்க வீட்ல வெளிய ஒருத்தர் வந்து கத்துறாரு. நீ வாங்கிட்டு சும்மா இருக்கீங்க. எதுக்கு வாங்குனீங்க? நான் உனக்கு சொன்னா உங்களுக்கு புரியாது. சொன்னா கேளு. ஏன் எனக்கு புரியாது? ஏன் வாங்குன? எதுக்கு வாங்குனீங்க? நீ போமா சத்தம் போடாத. நீ போ நான் பேசுறேன் தம்பிகிட்ட. மாமா என்னப்பா? ஒண்ணு இல்ல நானே. டேய் வாடா. டேய் நீங்க ஏதாவது பேசிட்டு போங்க. என் பணத்தை வைங்க. பணத்தை கொடுத்தாதான் இங்க நான் வெளியில போவேன். இல்லனா நீ அசிங்கமாயிரம் பாத்துங்க சொல்றேன். கொடுப்பா அந்த பணத்தை நான் தரேன். உங்களுக்கு என்ன பிரச்சனை உனக்கு? என்ன சொல்லு. ஒண்ணு இல்ல நானே. மாமா நீங்க ஏன் கொடுக்கணும்? இல்லம்மா அவன் என் தம்பிமா நான் கொடுக்குறேன் கொடுமா. நீ சும்மா இருங்க மாமா. நீ எதுக்கு காசு வாங்குனீங்க? நான் சொன்னா கேளு. நீ உள்ள போன்றல்ல. எனக்கு தெரியாது. இப்ப எனக்கு தெரியும். எதுக்கு காசு வாங்குனீங்க? என் அண்ணனுக்காக தான் வாங்கினேன். என் அண்ணனுக்காக தான் ஒண்ணு அப்படியே வேலை அடி போறாரு. உட்கார்ந்து சாப்பிட்டு இருக்க. அவருக்கு ஏன் வாங்கி கொடுக்குறீங்க? ஐயோ நான் சொன்னது கேட்டா நீ நான் சொல்றது கொஞ்சம் பொண்ணே கேளு லட்சுமி. என்னங்க தயவுசெய்து சொல்லுங்க. வீடு ஏலத்து வந்து கேக்குறாங்க. நீங்க மட்டும் இருக்கீங்க. அண்ணா யாருக்காகவும் இந்த காசை வாங்கல. உன் புள்ள இப்ப பாருங்க போய் படிக்கிறானே அது என் காசு தான். நான் கொடுத்தா நீ வாங்க மாட்டேன்ற ஒரே காரணத்துக்காக தான் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கொடுத்து அந்த காசை கொடுத்து சொன்னேன். அதுக்குதான் வாங்கினேன். சொல்றதுக்குள்ள அதுக்கு அவசரப்படுறீங்க. ஏண்டா உங்களுக்கு நான் 2 மாசம் தரணும் டைம் கேட்டு வந்தேன். எத்தனை முறை நான் கால் பண்ணேன்? 2 மாசம் சொன்னியா? அதை செஞ்சியா? டேய் நான் சொல்ல காசு கேட்டு போயிருந்தேன்டா. அதுக்கு நான் அவசரப்பட்டியா? நான் கொடுத்தேன். இருங்க அண்ணா. என் புள்ளிக்கு செஞ்சானா அவர் புள்ளிக்கு செஞ்சானா? எங்க புள்ளிங்க தானா? நான் 2 நாள் டைம் கொடுங்க. நான் கொடுத்துறேன். 2 நாள்ல தரலனா என்ன பண்ணலாம்? நான் கொடுக்குறேன்னா தரலனா அந்த இடத்துல இல்ல என் செயின் அவர் கொடுக்குறேன். அப்படிலாம் வேணாம். மனசாட்சி இல்லாம ஓகே கட். குடும்பம் அப்பா ஒரு நல்ல பொண்ணு பார்த்துட்டேன். இவன் அப்பா பொண்ணோட அப்பா. வணக்கம். நான் ராஜபேட்டை வரதராஜன்.
ஆடிட்டர் மோதி அப்பா வாங்க சார் இதை டாஸ்மாக் கடைக்கு வந்த மாதிரியே இருக்குடா யார் பண்ணீங்க வாங்க உட்காருங்க. அட்ஜஸ்ட் பண்ணுங்க யார் நீங்க ஒன்றும் இல்லைங்க பையன் வந்து உங்கள் பொண்ணை விரும்புகிறான் சரி பொண்ணு பார்த்துட்டு போகலான்ட்டு வந்தான் சார் வந்த உடனே ஒரு பணத்தை வச்சார் பாருங்க அதுலேயே நான் போய் கத்தி கிளம்பிட்டேன் இல்ல சார் அவர் அப்படிதான் தப்பா நினைச்சிட்டாங்க. இல்ல இல்ல அது இப்படி நல்லா போதும் வந்து போடுவாங்க அவங்க கணக்கு அவங்க கிட்ட தம்பி முடியல தம்பி இப்படி எதுக்கு வந்துட்டாங்க கீழே ஒரு சரக்கு சாப்பிடும் வாங்க புத்தம் வாங்க வந்து நீ சரக்கு சாப்பிடுங்க இல்லைங்க சார் வாங்க வந்தவங்க உங்க மாமனார் செம்மடா சார் அவர் சும்மா சார் அவர் சும்மா அப்படிதான் இருப்பாரு நீங்க சொல்லுங்க சார் என்ன தம்பி நீ எப்படி அம்மா எங்கள் ஊர் வாலாஜாப்பேட்டம்மா என் பையன் வந்து ஐடி கம்பெனியில் வேலை செய்கிறான் சரி பொண்ணு பார்க்கலான்னு வந்தோம் அப்போ புரோக்கர் இருக்காரு நம்ம அவர் சீனிவாசன் அவர் தான் சொன்னார் நல்ல ஃபேமிலி அருமையான மாமனார் நல்ல மனுஷன் அப்படின்னு சொன்னாங்க அதான் சரி வந்தேன் நான் என் பொண்ணுக்கு நல்லா சார் எல்லாமே சரி. அவரு சும்மா குடிச்சு இவர் சும்மா உங்களுக்கு சப்ஸ்டியூட் பண்ணுறீங்களா அப்படிலாம் இல்ல அவர் கஷ்டப்பட்ட காலத்துல கஷ்டப்பட்டாரு உடம்பு சரி சரி முடியல. இதுதான் மெயின் ஆமா சார் அப்புறம் சொல்லுங்க இல்ல என் பொண்ணுக்கு ஒரு லிஸ்ட் வச்சிருக்கேன் சரி. நீங்க தான் போட்டு கட்டிட்டு போகணும் சொல்லுங்க 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 அந்த லிஸ்ட்டை பார்ப்போம் சார் ஒரு 2 சவரன்ல போட சொல்லி சரி அப்புறம் ஒரு 3 சவரன்ல மாலை ஒரு 15 சவரன் ஆரம் சார் சரி 2 கைக்கு வளையல் 5 பவுன் இருந்தா போதும் சரி ஏமா ஒரு நிமிஷம் இருங்க ஒரு நிமிஷம் இருங்க சொல்லுங்க சார் இப்போ எனக்கு ஏதாவது ஆயிடுச்சா உங்களுக்கு ஏதாவது ஆயிடுச்சா ஏமா எப்பவும் மாப்பிள்ளை வீட்டில் தானமா கேட்பாங்க சார் எங்க வீட்ல நாங்க வந்து மாப்பிள்ளை வீட்ல இருந்தா பொண்ணுக்கு போட்டு கட்டிட்டு போவாங்க அப்பா, சாமி ஏய் முடியலடா டேய் நீ பார்த்து வீட்டுக்கு போட்டு சொல்லுடா டேய் என்ன கேரளா இருக்கீங்க சரி இப்போ நாங்கள் கடைசியில் என்ன போடுறது முதல்ல சுகர் மாத்திரை போடு ஓகே ஓகே சூப்பர்